ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நளினிஸ் குக்கிங்கில் வீடே மணக்கிற அளவுக்கு நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 5 பல் பூண்டு, 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பெரிய துண்டுகளாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இந்த டைமில் மாங்காய் மீடியம் சைஸ் துண்டாட்டு கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். மாங்காய் சேர்த்துருக்கனால ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம். கலந்த மசாலாவை இதில் சேர்த்து கிளறிக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் 1/2 கிலோ நெத்திலி மீன் கழுவி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கிறேன். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கிறேன். இன்னும் 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடுங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வீடே மணக்கிற அளவுக்கு நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.